நம்ம டைமிங் கேஸ் க்ளீன் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் இருக்க வேக்கம் பாக்ஸையும் க்ளீன் பண்ணணும். வேக்கம் பாக்ஸ் உள்ள என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்கள். ஸ்க்ரூ போல்ட் நட்ஸ்லாம் கழட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது வழியாக ஏர் ப்ரீத்தர், ஏர் ஸ்பிண்டில் ஆகி சக்ஷன் ஆகி கீழே ஓட்ட வழியாக வந்து திருப்பி லூப்ரிகேஷன் ஆகும் உள்ள. இது வழியாக ஆயில் ரிட்டனும் வரும். கிக்கர் ஷாஃப்ட்டுக்கும் ஆயில் போகும். கிக்கர் ஆயில் சீல் அடிக்கடி போகிறதுக்கு இது ஒரு ஆயில் போய் கிக்கர் ஆயில் சீல் போனாலும் உள்ளே தண்ணி வரும். ஸோ இந்த செக்ஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாது. இதில் போகிற டியூப் ஓட்ட இருந்ததுனாலும் மேல் வழியாக ஏதாச்சும் கட்டாக இருந்தாலும் டியூப் இமீடியட்டாக மாற்றணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வாட்டியில் லைட்டாக டவுட் இருந்தது. இந்த சைடு க்ளீன் பண்ணி மாட்டலான்னு பார்த்தேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை செக் பண்ணுவோம் அப்படி சொல்லி கழட்டினாக்கா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. மீண்டும் ஒரு முறை அர் ரஹ்மான் ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து அப்துல் ரஹ்மான். தேங்க்யூ, பாய்.